இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பராக அரசராக உதித்த பொழுது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அரசர்களுக்கே அரசராக கிறிஸ்து இருக்க போகின்றார், இந்த உலகையே ஆளப் போகின்றார், எங்களுக்கு மீட்பினை பெற்றுத்தரப் போகின்றார் என்று சொல்லி போர்களோடு சேர்ந்த வெற்றிகளை எதிர்பார்த்த சீடர்களுக்கும் இறை மக்களுக்கும் இயேசுவினுடைய இன்றைய உருமாறுகின்ற அற்புதமான செயல் ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இவ்வளவு காலமும் இயேசுவோடு பயணம் செய்த சீடர்கள் இயேசுவினுடைய போதனைகளை பார்க்கின்றார்கள், புதுமைகளை பார்க்கின்றார்கள், இயேசுவினுடைய வல்ல செயல்களை பார்க்கின்றார்கள். மனதுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு பேரின்பம், எங்களுடைய தலைவர் எல்லாரையும் விட சிறந்தவராக இருக்கின்றார், எங்களுடைய தலைவர் அற்புதங்கள் செய்கின்றவராக இருக்கின்றார், எனவே நாங்களும் எங்களுடைய தலைவர்களை போல அற்புதங்கள் செய்கின்றவர்களாக மாட்சிக்குரியவர்களாக மாற முடியும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு தவறான கணிப்புகள் காணப்படுகின்றது. எனவே இந்த மலையிலே உருமாறுகின்ற பொழுது இயேசு 3 சீடர்களை மலைக்கு அழைத்து செல்கின்றார். அழைத்து செல்லுகின்ற பொழுது இவ்வளவு நாளும் இயேசுவினுடைய புதுமைகளை பார்த்தவர்கள், வல்ல செயல்களை பார்த்தவர்கள், அற்புதங்களை பார்த்தவர்கள் மலையிலே இயேசு உருமாறுகின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் வெளிச்சம் அடைகின்றது. எப்போதுமே பார்க்காத ஒன்றை பார்க்கின்ற அற்புதம் அவர்களுக்கு தெரிகின்றது. அவர்கள் யோசிக்கின்றார்கள், கிறிஸ்து இவ்வளவு நாளும் இங்கே தரையிலே செய்த விடயங்களை விட மலையிலே அதைவிட அற்புதமான செயல்களை இயேசு செய்கின்றவராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி மென்மேலும் பெருமை கொள்ளுகின்றார்கள், சந்தோஷம் அடைகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அற்புதத்துக்குள்ளே வாழ ஆரம்பிக்கின்றார்கள். எனவே தான் சொல்லுகின்றார்கள், எதற்காக நாங்கள் மலையிலே இருந்து இறங்கி கீழே போக வேண்டும், எதற்காக மலையிலே இருந்து கீழே போய் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், எதற்காக மலையிலே இருந்து இறங்கி போய் நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும், சவால்களுக்கு நாங்கள் ஏன் முகம் கொடுக்க வேண்டும், துன்பங்கள் சேர்ந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், இந்த மலை உச்சியிலே எங்களுக்கு கூடாரங்கள் அமைத்து இயேசுவினுடைய அற்புதமான பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வோமா என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே இறங்கி வருகின்ற பொழுதும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இயேசுவினுடைய சிலுவை பாதை பயணம், இயேசுவினுடைய பாடுகள், மரணம் என்பவற்றை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்களாக மலையின் உச்சியிலேயே அந்த பேரின்பத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நாங்கள் மறுபடியும் கீழே செல்ல வேண்டும், நான் மறுபடியும் கீழே செல்ல வேண்டும். இந்த மலையின் உச்சியிலே நடைபெற்ற சந்தோஷமான, மகிழ்ச்சியான, அற்புதமான உருமாற்றத்தை நான் பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழும் மட்டும் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இயேசு மறைமுகமாக எதை சொல்லுகின்றார் என்று சொன்னால், அற்புதங்களோடும் மகிழ்ச்சிகளோடும் சந்தோஷங்களோடும் மலையின் உச்சியிலே நீங்கள் காட்சிகளை கண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நான் மறுபடியும் மலையினுடைய அத்திவாரத்துக்கு செல்லுகின்ற பொழுது, மலையினுடைய அடிவாரத்துக்கு நான் செல்லுகின்ற பொழுது எனக்கு துன்பங்கள் காத்திருக்கின்றது, எனக்கு கஷ்டங்கள் காத்திருக்கின்றது, எனக்கு பாடுகள் காத்திருக்கின்றது, எனக்கு கொலை காத்திருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக செல்ல வேண்டும், அதை என்னை நான் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு மறுமொழியாக அவர்களுக்கு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாங்களும் பல நேரங்களிலே இந்த 3 இயேசுவினுடைய அன்பு சீடர்களைப் போல தான் இருக்கின்றோம். பல நேரங்களில் அந்த அற்புதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இன்பமான, சுகமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். துன்பமே வேண்டாம், கஷ்டமே வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம், சவால்களே வேண்டாம் என்கின்ற எண்ணங்களோடு வாழுகின்ற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, நான் கடவுளினுடைய மகனாக இருக்கின்றேன், நீங்கள் எனக்கு எல்லா விதமான ஆராதனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை, மாறாக இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டதாக இந்த துன்பங்களையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரானது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், சவால்களை
சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குள்ளே சந்தோஷத்துக்குள்ளே மட்டும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு பொழுதும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தையினூடாக எங்களுக்கு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த தவக்காலம் ஆரம்பித்து 2வது ஞாயிற்றுக்கிழமையை ஆரம்பித்து விட்டுகின்றோம். கிட்டத்தட்ட 12-13 நாள்கள் கழிந்து போய்விட்டது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும், எங்களுடைய தான தர்மங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், ஒருத்தல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்றதை நாங்கள் இந்த விபூதி புதன் திருப்பலியிலே நாங்கள் தியானித்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை கேட்கின்றார், நாங்கள் இந்த தவக்காலத்திலே பல்வேறு விதமான வெளிவேடமான விடயங்களை செய்கின்றோம், சிலுவை பாதை தியானங்களை செய்கின்றோம், எங்களுக்கு திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் பங்கெடுத்து மன்றாடுகின்றோம், எங்களுடைய பங்கு நாளை ஆயத்தப்படுத்துகின்ற பல்வேறு விதமான திரு யாத்திரைகளுக்கு நாங்கள் செல்லுகின்றோம், தியானங்கள் குணமளிக்கின்ற வழிபாடுகளுக்கு செல்லுகின்றோம். இப்படியாக எங்களுடைய ஆன்மீக காரியங்களை நாங்கள் பங்காளிகளாக பங்கெடுக்கின்றவர்களாக மாறுகின்றோமே தவிர உண்மையிலேயே இந்த தவக்காலம் எனது மனதை நான் ஒரு புதியதொரு மனதாக மாற்றிக்கொள்ளுகின்றேனா, இந்த மனதிலே இறைவனுக்கு ஏற்ற ஒரு ஆன்மீக காரியங்களை நான் செய்கின்றேனா என்று கேள்வியை கேட்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலேயே பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 சீடர்களைப் போல இந்த பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களுக்குள்ளே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோமே தவிர உண்மையான மனமாற்றம் இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சகோதரன் நிறைய காலமாக தனது சகோதரியோடு பேசாமல் கதைக்காமல் இருக்கின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்றார். ஆனால் அந்த சகோதரி செய்த பிள்ளையை மன்னித்து அவரோடு உறவு கொண்டாடுவது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. மெதுவாக தனது வாழ்க்கையினை தனிமையாக வாழ ஆரம்பிக்கின்றவர் சிறிது காலத்தின் பின்னர் தனது வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். தனது வாழ்க்கையிலே ஒரு குற்ற உணர்வு இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளுகின்றார். தனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பினை இருப்பதாக அவர் உணர்ந்து கொள்கிறார். ஆனால் அந்த தனது சகோதரியோடு கதைப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. எனது சகோதரி இந்த விடயத்தை எனக்கு செய்து விட்டார், ஆனால் நான் எதற்காக அவரோடு பேச வேண்டும்? இப்படியாக செல்லுகின்ற பொழுது தவக்காலம் வருகின்றது. எல்லா விதமான ஆன்மீக காரியங்களையும் செய்கின்றார். அன்றாடம் திருப்பலிக்கு வருகின்றார், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தவற விடுவதில்லை, சிலுவை பாதை தியானங்களுக்கு போகின்றார், எங்கெங்கெல்லாம் வழிபாடுகள் நடைபெறுகின்றதோ எல்லா விதமான வழிபாடுகளிலும் பங்கெடுக்கின்றார். அன்பானவர்களே, 40 நாள்கள் முடிந்த பின்னர் அவருடைய உண்மையான மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதா? அவருடைய 40 நாள் பயணங்களும் உண்மையிலேயே இயேசுவுக்கு ஏற்ற பயணமாக இருந்ததா? உண்மையிலேயே இல்லை. வெள்ளி வேடமாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்தாரே தவிர உண்மையிலேயே அவரது மனம் மாறவில்லை. எனது சகோதரியை நான் மன்னிக்க வேண்டும், எனது சகோதரிக்கு நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், எனது சகோதரியோடு நான் உறவு கொண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் ஒரு அர்த்தமில்லாத தவக்காலத்தை கடந்து பயணம் செய்து முடிந்திருக்கின்றார். நாங்களும் பல பேர் இப்படியானதொரு சகோதரனை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில விடயங்களை யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோமோ அவர்களோடு மன்னிப்பதற்கு ஒருவரை உறவு கொண்டாடுவதற்கு எங்களுக்கு ஆசை இல்லை, விருப்பமில்லை, எந்தவித முயற்சியும் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆன்மீக காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார், நாங்கள் உருமாற வேண்டும். ஒருவேளை அவரை மன்னிப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம், எனது பெருமையை குறைப்பதாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள மலையின் உச்சியிலிருந்து கீழே நடந்தது வந்தது போல நான் இயேசுவோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால், உண்மையான அர்த்தமுள்ள காலத்துக்குள்ளே நான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் நிறைந்த அற்புதமான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, சவால்களை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில இப்படியான விடயங்களை எனது மன்னிப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை இறைவனுடைய அருளுக்காக செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படியாக நாங்கள் பல பாவங்கள், தவறுகள், பிழைகள் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த எந்த விதமான பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நுகர்வு கலாச்சாரம் மிகவும் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது. வீடுகளிலே தேவையான பொருள்கள் இருந்தாலும் கடைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பொருளை எப்படியாவது நாங்கள் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை.
ஒருவேளை சிலருக்கு அந்த பொருளை வீட்டிலே வைப்பதற்கு கூட இடமில்லை, ஆனால் அதை எப்படியாவது வாங்க வேண்டும். பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள். எனது சகோதர சகோதரி வாங்கி இருக்கிறார், எனது பாடசாலையை படிக்கின்ற எனது பாடசாலை சகோதர நண்பர் வாங்கி இருக்கிறார் என்பதற்காக தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை பார்த்து இருக்கிறார், இந்த தவ காலத்திலே நான் என்ன மாற்றத்தை உண்மையிலேயே வெளியிலே கொண்டு வர வேண்டும். இந்த தவக்காலம் முடிகின்ற வேளையிலே நான் சொல்ல வேண்டும், இந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த பாவத்துக்கு நான் அடிமையானவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த தவக்காலம் இதிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு உதவி அளிக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் அதுவேதான் இறைவன் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம். நாங்கள் உருமாற வேண்டும். நாங்கள் ஒரு பொய்யான தவறான மற்றவர்கள் பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்கின்ற முகமூடி அணிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய உண்மையான உருமாற்றத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும். இதுதான் நான், இப்படியான வாழ்க்கை தான் நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆரம்பித்திருக்கின்ற இந்த தவக்காலம் தொடர்ச்சியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற தவக்காலமாக மாற நாங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும். அன்பானவர்களை, தொடர்ச்சியாக இந்த திருப்பலியிலே இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இலங்கையிலே இலங்கையர்கள் பலர் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்வதற்காக தொழில் வாய்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நாட்களிலே மிகவும் கஷ்டமாக ஒளிந்து ஓடி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எப்பொழுது தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. எனவே இந்த நாட்டு தலைவர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய பெருமைக்காக மேற்கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இருந்து பின்வாங்கி மக்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மட்டுமில்லை விசேட விதமாக உங்களுடைய வீடுகளிலும் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவரும் எழுந்து